வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஆர். அதுக்கப்புறம் கேரளா லாட்டரியோட கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு டிஆரோட உண்மை ரிசல்ட்டு 652. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் நான் வந்து 1ம் 0 கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணி பாருங்கள். பவரில் வந்து அப்படியே மாற்றி எடுத்துருக்கான். 28/8/2024 டிஆரோட உரிமணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 7, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. 2 நம்பர் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வர்ற நம்பரை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம கெஸிங்க ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. டோட்டலாக 5, 8, 9 இது 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா 4664 6556 4554 கிடச்சிருக்கு. இப்போ டோட்டலாக 6 நம்பர் கொடுத்துருக்கேன். வழக்கம் அது பழைய மாதிரி கொடுத்துருக்கேன். எப்படின்றது பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு இதில் வந்து 875 ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு எப்படின்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நம்பர் கம்மி பண்ண பார்ப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி டபுள் டிஜிட்டில் நான் 6 நம்பர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி, பார்க்கலாம் எப்படி அடிக்கிறான்னு அதை பார்ப்போம். கேரளாவோட 3 மணி ரிசல்ட் நேற்றுக்கு 415 நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 1 பாஸு, சி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட்லேயும் நமக்கு 5 பாஸ் ஆகிருக்கு. 28/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 3, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 8, 6, 7 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 7117 6116 7667 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 716. இதை வச்சு நான் வந்து டபுள் டிஜிட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் தூக்கிட்டு வேறு நம்பர் உங்களுக்கு வர நம்பர் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 978 3 நம்பர் நமக்கு 3 டிஜிட்டில் வந்திருக்கு. ஸோ 3 மணி கெஸிங் முடிக்கிறது. அடுத்தது 6 மணி. நேற்றுக்கு 6 மணி ரிசல்ட்டு 950. ஆல் போர்டில் 0 பாஸு, ஏ போர்டில் 9 பாஸு, பி போர்டில் 5 பாஸு, ஏபிசி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் வின்னிங். யார் யாரெல்லாம் ஃபுல் வின் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 28/8/2024 டியரோட 6 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 4, பி போர்டில் 2, அதுக்கப்புறம் 4, சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 8, 4, 2 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா 0440 2442 0220 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 420. இதுதான் நம்ம டபுள் டிஜிட்டில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 915 கிடச்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக நம்பர்ஸ்லாம் போடாதீங்க. 6 மணி கெஸிங் முடிஞ்சது. அடுத்து 8 மணி கெஸிங் போயிடலாம். நேற்றுக்கு டிஆரோட 8 மணி ரிசல்ட்டு 456. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 5 பாஸு, ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. நமக்கு ஏபி பாஸு, பட் சி மிஸ் ஆகிடுச்சு.
28/8/2024 டியோவில் 8 மணி கெஸ்டிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு 8, 9, 7 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஐசியில் பார்த்தீங்கன்னா 6336, 3883, 6886 கிடச்சிருக்கு. ஸோ 6, 3, 8 இந்த 3 நம்பர் நம்ம டபுள் டிஜிட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 5, 6, 4 கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே கெஸ்ஸிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்குமே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வர நம்பர் ஃபில்ட்ரு பண்ணி போடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும், டீசெண்டான வின்னிங் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.